ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜார்னல் கிட் தான் நம்ம வீட்லேயே மேக் பண்ணுவோம். பட் வந்து வெறும் நோட் புக் பேப்பர் யூஸ் பண்ணி தான். ஸோ இது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஒரு நோட் புக் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஜார்னலுக்கெலாம் கிழிப்போம்ல, அதே மாதிரி நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிழிச்சிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் குட்டியாக நான் கிழிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் கிழிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் 4 பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நான் 4 கிழிச்சு எடுத்துட்டேன். அதனால வந்து கசக்கிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் மெதுவாகவே கசக்கிக்கலாம், ஓகேவா? ஏன்னா நம்ம திரும்பி கசக்குவோம். கசக்கினதில் வந்து கிழிஞ்சிச்சு சின்னதாக பேப்பர்னால் அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஜார்னல் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. என்னோடைய ஒரு பேப்பர் லைட்டாக கிழிஞ்சிருச்சு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கசக்கி எழுத்துட்டு இதில் வந்து நான் பேனால் எழுதியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன கிறுக்கு எழுத்துற மாதிரி வந்து சும்மா கிறுக்கி அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் ஜார்னலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற வசி. நீங்கள் என்ன ஜார்னல் பண்ண போகிறீங்களோ அந்த ஜார்னலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். இந்த ஜாமான்லாம் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு ஜார்னல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். குரோமி பார்ட் 2 அனுப்பியிருப்பேன். ஸோ அது மேக்கிங் கிட் தான். ஸோ இதே மாதிரி அந்த 4க்குமே நான் எழுதிடுறேன். இப்போ 4க்குமே நான் எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னா திரும்பி கசக்கிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி திரும்பி கசக்கிக்கிட்டே இருந்தால் தான் அது கொஞ்சம் கசக்குன்னு அந்த பேப்பரோட அந்த டிசைன் இருக்கும். இப்போ ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி பென்சிலில் டார்க்காக இது போட்டுட்டு அதை வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அது விண்டேஜ் லுக் மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து விண்டேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் மிச்சம் 3 இருக்குல்ல, அதையுமே நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ மிச்சம் 3யுமே நான் செஞ்சிட்டேன். இப்போ செஞ்சு இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டு வைக்கிறேன். இப்போ பண்ணுறது எல்லாத்தையுமே நான் இந்த கவரில் தான் போட்டு வைக்க போகிறேன். அடுத்தது அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மக்கர் யூஸ் பண்ணி நான் கோடு போட்டுக்கிறேன். அதாவது இப்படி நான் ஒரு 3 கோடு, அப்படி ஒரு 3 கோடு, அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அது வந்து அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதே கலரில் பேன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிளாக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கலர் பேனாவை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டு விட்ருங்க. போட்டது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஜார்னலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணி கூட தான் நான் ஜார்னல் பார்ட் 2 பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் அந்த மாதிரியே போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் 2 கலர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த 2 கலருமே நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 கலருமே செஞ்சிட்டோம். அதை வந்து நான் கட் பண்ண போகிறேன் பீஸாக. நான் எந்த மாதிரி பீஸ்னால் கொஞ்சம் 3 டிசைனில் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி நீட்டாக, இன்னொன்று இந்த கொஞ்சம் மீடியமாக, இன்னொரு ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே சேர்த்து இதிலே போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணதில் இந்த பீஸ் இருக்கும். இது வந்து இந்த கலர்லாம் வரும் இல்லையா, அது. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளூ போட்டு அது பிளாக் பக்கம், அதாவது பிளாக் ஆங்கில் ஒட்டிட்டேன். அந்த மாதிரி எதுக்கு நான் ஒட்டியிருக்கேன்னா அந்த மாதிரி நம்ம கிறுக்கி அதை நேம் எழுதும் போது அதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொட்டிட்டேன். அதில் எனக்கு லைட்டாக கிழிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணி தான் சின்ன பீஸாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் 2 தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஜார்னல் கிட்டுக்கு. ஸோ இதான் வந்து ஒரு நான் கொடுக்குற ஐடியான்னு நினைக்கிறேன். இது முன்னாடி யாராவது செஞ்சுருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் நிறையா செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் செஞ்சு பார்த்தா அது வரல. ஸோ நீங்கள் வந்து கூராக உள்ளதுன்னு செய்யுங்க. இப்போ இதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணது தான். ஸோ எப்படின்னா கலர் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ராவிங் பண்ண அதில் வந்து எல்லாமே அதே மாதிரி மெத்தட் பண்ணுது. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் இந்த கிட்டில் பண்ணியிருக்கேன். நான் நோட் புக் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து எனக்கு நோட் புக் வந்து வேண்டான்னு தோணுச்சு. உங்களுக்கு நோட் புக் பண்ணணுன்னு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நோட் புக் எப்படி பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான். 71 சப்ஸ்கிரைபருக்கு பண்ண. பாய்.